இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்திற்கும் நம்மை போல எல்லா குணநலங்களும் உண்டு அப்படிங்கிறதுக்கு சென்ற நிகழ்ச்சியில ஒரு சில செய்திகளை சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு பறவை, ஒரு விலங்கு, அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இது உங்கள் முத்தமிழ் பார்வை. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவ்வளவு ஒரு நுணுக்கமாக அதனுடைய வாழ்வியல் முறையை ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. அதை கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது நமக்கு உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் விலங்குகளிடம் இருக்கிறது, பறவைகளிடம் இருக்கிறது, ஏன் சிறிய உயிரினத்தில் கூட இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு 2 உயிரினங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பறவை இனத்துல கழுகு. நம்ம பொதுவா பார்த்திருப்போம், கழுகுகள் உயரமா பறக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2 கழுகுகள் சேர்ந்து எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கும். இதை கவனிச்சிருக்கீங்களா? பொதுவா நம்ம 2 கழுகுகள் ஒன்றா பறந்து வருகின்ற பொழுது அதுக்கு பல காரணங்கள்ல நம்ம சொல்வதை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் தன்னுடைய ஜோடியோடு இணைந்துதான் அந்த கழுகுகள் ஒன்றாக பறக்குமா. தனக்கு பிடித்த ஜோடியோடு அது சேர்ந்துதான் எப்பொழுதும் பயணிக்கும். உயரத்தில் பறந்தாலும் சரி, ஒன்றாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இணை பிரியாமல் அது இருக்குமா அந்த கழுகுகள், ஆணும் பெண்ணும். ஒருவேளை அந்த பெண் கழுகு கற்பு நிலை தவறிவிட்டால், இது நம்ம மனிதர்களுக்கு சொல்லுகின்றோம், இந்த வார்த்தை கூட அவ்வளவு சரியானதா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அறிவியல் அறிஞர் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அப்படி தவறிவிட்டால் மற்ற கழுகுகள் அதனுடைய இனத்திலிருந்தே எல்லா கழுகுகளும் சேர்ந்து அந்த பெண் கழுகை கொத்தி குதறி கொன்று விடுமா. இதை பார்த்தே மற்ற கழுகுகள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நெறி தவறாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையில் அது வாழும். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இது கழுகுகள். நாம ஏதோ 2ம் சேர்ந்து மேலே ஒன்றாக பறக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அது அல்ல. எப்பொழுதுமே இணை பிரியாமல் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு கௌரவம். அது தன்னுடைய அந்த பறவைகள் இனத்திற்குள் அது கௌரவமாக மதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு விதம். சரி, விலங்கு அதை எடுத்துக்கலாம். பொதுவா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தன்மானத்துக்கு உதாரணமா சொல்லணும், சிறப்பு பெற்ற விலங்கு அப்படின்னு சொன்னா சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சிங்கங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், அதிகமான இனப்பெருக்கம் அது கிடையாது, குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த சிங்கங்கள் தனக்கு பிடித்த பெண் சிங்கம் கிடைக்கும் வரை எந்த ஒரு சிங்கத்தோடும் அது பழக்கம் வைத்துக் கொள்ளாதான். ஒருவேளை அப்படி தனக்கு பிடித்த பெண் சிங்கம் கிடைத்து விட்டால் அதோடு குட்டிகளோடு குடும்பமாக சேர்ந்து வாழுமா. அந்த சமயத்தில் எந்த ஒரு ஆண் சிங்கமும் அந்த சிங்கத்தோடு வந்து விடாத அளவிற்கு அவைகள் நெருக்கமாக ஒரு குடும்பமாக வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இப்ப நீங்க வனவிலங்கு சரணாலயம்லாம் போயிருப்பீங்க. இந்த கூண்டுக்குள்ள 2 சிங்கங்கள், ஆண் சிங்கம் பெண் சிங்கம் 2 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆண் சிங்கத்திற்கு அந்த பெண் சிங்கத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் அதற்குள் இருந்தாலும் அவை எந்த காரணத்தை கொண்டும் அந்த சிங்கத்தோடு அது சேரவே சேராது. அதனாலதான் வனவிலங்கு சரணாலயங்கள்ல பாத்தீங்கன்னா சிங்கக்குட்டிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. காடுகள்ல ஒரு சில சிங்கக்குட்டிகள் தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன என்றால், எந்த ஒரு சிங்கமும் தனக்கு பிடிக்கும் பெண் சிங்கம் கிடைக்காத வரையில் எந்த ஒரு சிங்கத்தோடும் பழக்கம் வைத்துக் கொள்வது இல்லையா. ஒருவேளை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்கு பிடிக்காத ஒரு சிங்கம் கூட கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்துவிட்டு அந்த சிங்கங்கள் தன்னுடைய வாழ்நாளை முடித்துவிடும். அதனால்தான் சிங்கங்கள் அதிகமாக இனப்பெருக்கம் இல்லாத இருக்கின்ற காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு இந்த அறிவியல் அறிஞர் ஆய்வாளர் சொல்லுகின்றார். ஆக நம்ம உண்பதும் உறங்குவதும் பண்பாட்டோடு வாழ்வதும் மனிதர்களுக்கே சொந்தம் என்று மாறுதட்டிக் கொள்ளுகின்ற நமக்கு சிறிய உயிரினத்திலிருந்து விலங்குகள் வரையில் அத்தனைக்கும் அத்தனை உணர்வுகளும் இருக்கின்றன என்று நினைக்கின்ற பொழுது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? நினைச்சு பாருங்களேன். மிகப்பெரிய ஆச்சரியங்கள் அனைத்து உயிரினங்களும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.